அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் குமார், லாபம் நிறுவனத்தின் கண்டென்ட் ஹெட். உங்க எல்லாருக்கும் முதல்ல ஹாப்பி தீபாவளி. தீபாவளி வரப்போகுது, எல்லாரும் மகிழ்ச்சியா இருப்பீங்க. தீபாவளின்ன உடனேயே இன்னைக்கு பல பேருக்கு ஒரு மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா தீபாவளி போனஸ் கிடைக்கும் இல்லையா? பல கம்பெனிகளில் தீபாவளி போனஸ் கிடைக்கிறது இல்லை சார், எங்களுக்கெல்லாம் தீபாவளி போனஸ் இல்லை சார் அப்படின்னு நீங்கள் சில பேர் சொல்லலாம். ஆனால் இன்றைக்கும் பல பேருக்கு தீபாவளி போனஸ் கிடைக்கிது. ஸோ இந்த தீபாவளி போனஸை நம்ம என்ன செய்ய போகிறோம், அதுக்கு ஏதாவது பிளான் இருக்கா அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன். தீபாவளி போனஸை பெரும்பாலும் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா ஏதோ ஒரு பொருள் வாங்குவோம், அல்லது ஏற்கனவே வாங்கி இருந்தால் ஒரு கடனை அடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம், அல்லது ஒரு பெரிய ஏதோ ஒரு செலவு இருக்கும் பட்சத்தில் அந்த செலவை நம்ம பண்ணுவோம். இதெல்லாம் சரியான விஷயங்கள் தான். உங்களுக்கு கடன் இருந்ததுன்னா கடனை கட்டுறதுலையோ, ஒரு முக்கியமான பொருளை வாங்குறதா இருந்தால் அந்த பொருளை வாங்குறதுக்கு போனஸை பயன்படுத்துறதுல எந்த தப்பும் கிடையாது. ஆனால் நீங்கள் போனஸை முழுக்க ஏன் முதலீடு செய்யக்கூடாது, அல்லது அதில் இருந்து ஒரு பகுதியை ஏன் நீங்கள் முதலீடு செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. ஏன்னா நம்ம போனஸாக வர்றத தொகையை எல்லாமே அந்த வருஷமே அந்த தீபாவளிக்கே நம்ம செலவு பண்ணிட்டோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் நமக்கு எந்த பணமும் இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் அதில் போனஸில் வர்ற தொகையை, இப்போ உதாரணமாக உங்களுக்கு ஒரு 20,000 அல்லது 30,000 கிடைக்குது அப்படின்னு வச்சுங்க. அதில் ஒரு 25,000 அல்லது 20,000 செலவு பண்ணிவிட்டு மிச்சம் ஒரு 5,000 10,000 நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்ய ஆரம்பிக்கலாம். இப்படி ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிற 30,000லேருந்து 20,000 அல்லது ஒரு 10,000 நீங்கள் முதலீடு செய்யும் பட்சத்தில் ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் அதுக்கான தொகை வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இப்படி ஒரு 5 வருஷம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் 10,000 பண்ணியிருக்கும் பட்சத்தில் உங்ககிட்ட தீபாவளி நேரத்தில் 50,000 இருக்கும். ஸோ இந்த 50,000 நீங்கள் தொடர்ந்து அதை நீங்கள் ஒரு எமர்ஜென்சி ஃபண்டாவோ அல்லது அந்த தீபாவளிக்கு செலவு செய்கிறதுக்கோ நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதனால் நீங்கள் தீபாவளி போனஸை முழுக்க செலவு செய்யணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இருந்து வெளியே அதில் இருந்து எந்த அளவுக்கு நம்ம முதலீடு செய்ய முடியும் அப்படிங்கிறத பாருங்கள். ஏன்னா ஒவ்வொரு தீபாவளியிலேருந்து நீங்கள் 10,000 நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா போகிறோம், அந்த 10,000 பணங்கிறது வளர்ந்துக்கிட்டே இருக்கும். 11,000 12,000 அந்த பணமும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம செலவு செஞ்சுட்டா பணம் நமக்கு இல்லாமல் போயிடுது. அதே நேரத்தில் முதலீடு பண்ணோம்னா அந்த நம்ம சேர்த்த பணமும் இருக்குது, அந்த பணமும் வளர்ந்துக்கிட்டு இருக்குது. அதனால் நீங்கள் போனஸ் பணத்தை முழுக்க செலவு செய்கிறது அப்படிங்கிற கான்செப்ட்லேருந்து வெளியே வந்துடுங்க. அதிலேருந்து எவ்வளவு பணத்தை நம்ம முதலீடு செய்ய முடியும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு தீபாவளி போனஸாக கிடைக்கிற பணத்திலேருந்து ஒரு பகுதி முதலீடு செய்யணும் அப்படிங்கிறப்ப எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். 9600296001 என்கிற நம்பருக்கு நீங்கள் மிஸ்டு கால் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் தொடர்பு கொள்வோம். நீங்கள் எப்படி அந்த பணத்தை முதலீடு பண்ணலாம், எந்த மாதிரியான திட்டங்களில் மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களில் நீங்கள் முதலீடு செய்யலாம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நாங்கள் உங்களுக்கு விளக்கமாக எடுத்து சொல்கிறோம். தீபாவளிக்கு போனஸாக கிடைக்கிற பணத்தை நீங்கள் முதலீட்டுக்கு பயன்படுத்திக்கணுங்கிற வேண்டுகோளோட அடுத்த தீபாவளியை உங்கள்கிட்ட நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். லாபம் ஆம்பி பதிவு பெற்ற மியூச்சுவல் ஃபண்ட் விநியோக நிறுவனமாகும். ARN எண் 310095. மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை. திட்டம் தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் கவனமாக வாசிக்கவும்.